எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பச்சைக்கீரை ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லவே வேண்டியதில்லை. இதில் முருங்கைக்கீரை ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. முருங்கைக்கீரை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வித்தியாசமான சுவையான ஒரு முருங்கைக்கீரை துவையல் தான் செய்ய போகிறோம். ஒரு பெரிய பேன் இல்லைன்னா கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. லேசாக சிவந்ததும் ஒரு 20லேருந்து 30 சாம்பார் வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி சேர்க்கலாம். இந்த ரெசிபிக்கு சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 10-15 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல நிறம் மாறி வதங்கட்டும். 3 நிமிஷம் ஆனதும் இதில் 6 சிவப்பு மிளகாய், சின்ன துண்டு புளி, நறுக்குன ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கட்டு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா குச்சி இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த கீரையை இப்போ கடாயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. கீரை நல்லா வேகட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, கீரை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் முதல்ல அரைச்சிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டு மறுபடி அரைங்க. இப்படி செய்யறதால கரெக்டான கன்சிஸ்டன்சியில் துவையல் கிடைக்கும். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காம எவ்வளோ நல்லா அரைப்பட்டிருக்குன்னு. இந்த துவையலை லேசாக கொரகொரப்பா அம்மியில் அரைச்சா மாதிரி இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். இதே பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ருசியான முருங்கைக்கீரை துவையல் ரெடி. இதுக்கு தனியாக தாளிப்பு எதுவும் தேவையில்லை. இது செஞ்சு நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5-6 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் அப்போ எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை வச்சு நீங்கள் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வீட்டில் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த துவையல்ல இருந்து கொஞ்சமாக எடுத்து சூடான சாதத்தில் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை துவையல் அட்டகாசமாக இருக்குது. நான் சாதத்தில் தான் பிசைஞ்சு சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. முருங்கைக்கீரையில் எல்லா சத்தும் இருக்குது. ஒரே மாதிரி கூட்டு பொரியல்னு இல்லாமல் இப்படி வித்தியாசமாக செய்யும் போது வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.